என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம இப்போ அது கேட்ட சத்தம் மலேசியா ஆடியோ லான்ச்சில் கிடையாது. ஓகே, ஜனநாயகம் படத்துடைய மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சில் கிடையாது. நேற்று சிவகார்த்திகேயனோட படம் பராசக்தியில் நடந்த ஆடியோ லான்ச், அதில் தான் இந்த டிவிகே சத்தம். இவங்களை வந்து தூங்க விடாமல் பண்ணுறதே நம்ம பசங்களோட புலமாக போச்சு. ஏற்கனவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் சரண்டர் ஆகிட்டாப்புல சிவகார்த்திகேயன். எப்பா சாமி இதுக்கு மேலே விட்டால் நம்ம படத்தை மொத்தமாக முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக சரண்டர் ஆகிட்டார். ப்ளஸ் ஜனநாயகம் படத்துக்கு சிக்கல் வரல அப்படின்னா தான் ஆச்சரியப்படணும். அப்படிப்பட்ட சிக்கல் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது புதுசாக என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து போட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து நான் டெவலப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் தெரிகிற இந்த கியூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் யூபிஐ ஐடி கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கிங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு லிங்க்கும் யூஏயில் இருக்கவங்களுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருங்க. ஸோ எந்த லிங்க்கில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஜனநாயகம் படத்தை எப்படியாவது ஓட விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்கு, இல்லைன்னா வசூல் எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திமுக கொத்தடிமை டீம்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உச்சத்தில், அதாவது கேரியர் உச்சத்தில் இருந்து நான் வந்து மக்கள் சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்ததுக்கப்புறமா முதல் மாநாட்டில் அவர் பேசுகிறார். ஸோ அன்னையிலிருந்தே எல்லார் மனசுலேயும் ஒரு விஷயம் போய் பதிஞ்சிருச்சு. மிகப்பெரிய ஒரு உயரத்தை, மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை தளபதி அவர்கள் விட்டுட்டு மக்களுக்காக வர்றார் அப்படின்னும் போதே அவர் மேலே மக்கள் வந்து நம்பிக்கை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய தலைவலியாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக கொத்தடிமைக்கு. அவங்க உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படா இந்த ஆளை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு அவங்க வந்து நொந்து போயிருக்கிறாங்க. இந்த டயத்தில் இந்த ஜனநாயக படம் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் வசூல் ஏதாவது கம்மி பண்ணுறதுக்கு வழியே பண்ணோம்னா, அட்லீஸ்ட் இவர் வந்து உச்சம்லாம் கிடையாது, கேரியர் உச்சம்லாம் கிடையாது, அங்கே வந்து மார்க்கெட் போயிருச்சு, அதனால அரசியலுக்குள்ள வந்துட்டார் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து எல்லார் மகத்துலேயும் புகுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் சிக்கல் கொடுக்க முடியுமோ அந்த சிக்கல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி படம்னாவே எப்போயுமே பிரச்சனை வரதான் செய்யும். தளபதி படம் வந்து ட்ரைலர் வந்துச்சுன்னா, அந்த பாட்டு வந்துச்சுன்னா, அதில் ஏதாவது வரிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவர் வந்து இப்படி நடிக்கிறாரு, இப்படி நடிச்சா வந்து பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த லியோ படத்துக்கு வந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த படத்துக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கைக்கு வரல. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு நம்ம ஆராய கூட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிடிஆர் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் தமிழக வெற்றி கழகத்துடைய, அவரே ஒரு ட்வீட்டை போடுறாரு. இந்த மாதிரி வந்து இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்கல, நீங்கள் ஏன் இன்னும் அந்த பேப்பர் காப்பியை ஏன் கொடுக்கல? வாய்மொழியில் வந்து யூஏ சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டாங்க, பட் காப்பி வரணும்ல கையில். இதை வந்து ராஜ்மோகன் அவர்களும் வந்து பதிவு பண்ணுறாரு, ஒரு மீடியாவில் உட்காந்து சொல்கிறாரு, இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் அந்த காப்பி வந்து கையில் கொடுக்கல அப்படின்னு. ஏன் இழுத்தடிக்கிறீங்க? அதுதான் இங்கே கேள்வி. இப்போ இதை வச்சு தான் எல்லா இடத்துலையும் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் எல்லா இடத்துலையும் வந்து இந்த படத்துடைய சர்டிஃபிகேட்டு, இந்த படத்துடைய ரெஸ்ட்ரிக்ஷன், பசங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு இன்றைக்கி டிக்கெட் சேல் பண்ணுறாங்க. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் நாளைக்கு திடீர்னு வந்து நீ யூஏன்ற இடத்துல ஏன்னு மாற்றிட்டா என்ன ஆகும்? கொடுக்கும்போது அந்த டயத்தில், ஸோ நம்மளால் அந்த டயத்தில் மேலே போயிட்டுருக்க முடியாது, போய் கோர்ட்டுக்கு போக முடியாது, அப்ளை பண்ண முடியாது, டைம் ஆகும். ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து அந்த ப்ரொடியூசருக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட இமேஜ் எப்படியோ உடைச்சி ஆகணும்னு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கு. இது சென்ட்ரலில் இருந்து அழுத்தமா இல்லை இங்கே ஸ்டேட்லேருந்து அழுத்தமா? ஏன்னா ரெண்டு சைடுமே தளபதி எதிர்க்கிறார்ல, அந்த பக்கம் பாசிசம், இந்த பக்கம் பாயாசம், 2 பேரையும் எதிர்க்கிறதுனால இதில் வந்து செக் வைக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அல்பத்தனமான விஷயமா இருக்கு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு எது இதில் செக் வைக்கிறதுன்னு அவசியமே கிடையாதா?
ஆனால் எப்படி இருந்தாலும் சென்சார் போர்டு வந்து ஒன்ஸ் வாய்மொழி சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி டிக்கெட்லாம் விற்கிறாங்க அப்படின்னும் போது இந்த சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்து ஆகணும். அதை அவங்க வந்து டிலே பண்ண முடியாது. என்ன முன்ன பின்ன இப்படி இழுத்தடிச்சு கடைசி நேரத்து வரைக்கும் இப்படி இழுத்தடிக்கிறாங்களே ஒழிய பட் அது வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது உண்மை, வேறு வழி கிடையாது. பட் ஏன் இழுக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து ஒரு மன உளைச்சலை வந்து எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலையும் வந்து அவர் அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுத்தப்போ அவருக்கு இதே மாதிரி விஷயத்தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தேட்டர் கொடுக்க விடாமல் தேட்டரை வந்து கொடுத்தா நாங்கள் வந்து ஏதாவது உங்களை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணாங்க. பட் இது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் விஜய் அவர்களுக்கு அதை வந்து செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ தேட்டர் கொடுக்காதுன்னு சொன்னால் போயாண்டு போயிடுவாங்க தேட்டருக்காரங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு தேட்டரை மிரட்டலாம், 2 தேட்டரை மிரட்டலாம். ஆனால் நீ எல்லாத்தையும் மிரட்ட முடியாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 1000 1100 ஸ்க்ரீன் இருக்குன்னா 1100 தேட்டரையும் போய் நீ எப்படி மிரட்ட முடியும்? மல்டிப்ளெக்ஸ்லாம் நீ மிரட்டவே முடியாது. அப்படின்னும் போது அவங்க அந்த படத்தை போடுவாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து இப்போ போடுறாங்க அப்படின்னும் போது இந்த படத்தை வேறு எப்படி வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம்? அப்போ அதனால் பராசக்தி இறக்குவோமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து இப்போ பராசக்தி ஆடியோ லான்ச்சில் எஸ்கே வந்து அப்படியே சரண்டர் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. பட் உண்மையான லாபி என்ன அப்படின்றது அது வந்து நம்ம போய் பார்க்க வேண்டிய விஷயந்தான். இப்போ நேற்று எஸ்கே அவர்கள் வந்து அவருடைய ஆடியோ லான்ச்சில் ஒரு சில விஷயத்தை பேசியிருப்பாப்புல. அது என்னன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். அப்புறமா தான் இந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இது உண்மையா இல்லை பொய்யா இல்லை வந்து வேறு எப்படி சொல்கிறது, இவங்களை பகிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு செய்கிற விஷயமா அப்படின்ற மாதிரி விஷயத்தை நம்ம ஆராய்வோம். ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறைய ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. அவரும் சொன்னார் ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குன்னாரு. ப்ரோ 2 படம் வராது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்றாங்க, அதனால தான் எனக்கு அப்ப ஜெகதி சொன்னார் ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னா. இல்லை ப்ரோ, இது நீங்க நல்லா புரிஞ்சுங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன சினாரியோங்கிறத கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்லை நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம. 10 minutes கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. 10 minutes கழிச்சு அடிச்சாரு. ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீடைலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு மிஸ்ஸஸ் சொல்ல சொன்னாரு, நம்ம சூப்பராக பண்ணலாம் 2 படமும் சொல்லிட்டேன். இதை வந்து இப்போ எஸ்கே வந்து சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் வந்து ஜெகதீஷ் அவர்கள்கிட்ட பேசி தளபதி அவர்கள்ட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் இந்த படத்தை வந்து 2ஆம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து முழுசாக பதிவு பண்ணுறாரு. இதை முதல்ல வந்து இந்த போட்டி வருது அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து மீடியாவில் கொண்டு வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்மி போன்றவர்கள், வாழைப்பேச்சு அந்தனன் போன்றவர்கள், இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஸ்டார்டிங்கில் எஸ்கேவோட படம் வந்து விஜய் அவர்களுடைய படம் வரும்போது கிளாஸுக்கு வருது, இப்போ வந்து எஸ்கே வந்து ஒரு நன்றி கேட்டவர், எஸ்கே வந்து துரோகி, எஸ்கே வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பல விமர்சனங்களை வந்து வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி இமான் போன்றவர்கள்லாம் அவர் மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டு, வேறு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எஸ்கே மேலே இந்த ஒரு டிமாண்டை வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. பட் எஸ்கே உண்மையாலுமே விஜய் அவர்கள்ட்ட பேசியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள்ட்ட டேரெக்டாக பேசல, ஜெகதீஷ்கிட்ட பேசியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குது. தளபதி வந்து தன்னோட படம் வரும்போது வேறு எந்த படமும் வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறவர் கிடையாது. அது ரஜினிகாந்த் படமாகவே இருந்தாலும் நீ ரிலீஸ் பண்ணிக்க, இல்லை அஜித் படமாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிக்க, நான் என் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் அவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் வந்து நம்புறது முழுக்க அவருடைய ரசிகர்கள். என் படத்தை நான் ரசிகர்கள் பார்த்து ஓட வைப்பாங்க, அவருக்கு அது அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால தான் கேஜிஎஃப் வந்தப்போ பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ணார். அதே மாதிரி துணிவு வரும்போது வாரிசு படத்தை ரிலீஸ் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து போட்டிக்கு இவங்களாம் வர்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா துணிவு வந்து ஒரு நல்ல படமாக அமைஞ்சது. இருந்தாலும் வாரிசு வந்து அந்த டயத்தில் 300 சிக்கு மேலே வந்து வசூல் பண்ணிச்சு. இந்த பக்கம் கேஜிஎஃப் சொல்லவே வேண்டாம், அடித்து தட்டி தூக்கிட்டு போச்சு, ஸ்க்ரீன்ஸே கிடைக்கல பீஸ்ட்டுக்கு. இருந்தும் அதுலேயும் 250 மேலே வந்து க்ரோர்ஸ்க்கு மேலே வந்து படத்தில் வந்து வசூல் பண்ணாங்க. ஸோ இப்படி தளபதிக்கு தெரியும் தன்னுடைய மார்க்கெட் என்ன, தன்னுடைய லெவல் என்ன, நம்ம பசங்க எப்படி நம்மளை கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் எஸ்கே வரும்போது அதுவும் பராசக்தி அப்படின்ற இந்த படம், அதுவும் ஒரு பழைய காலத்தோடைய ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரியோடு வர இந்த படம் வந்து ஜனநாயகனோட போதுனா என்ன பெரிய இது வந்துட போகுது அப்படின்னு தளபதி அவர்கள் நினச்சிருப்பார். அதில் ஒரு மாட்டு கருத்தே கிடையாது. ஏன்னா 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ முதல் நாள் கலெக்ஷனே ஒரு 200 கோடியை வந்து தட்டி தூக்கிடும் ஜனநாயகன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நான் நேற்றே சொன்ன மாதிரி எல்லா தேட்டர்லேயும் படம் ரிலீஸ் ஆகுது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க அனைத்து தேட்டர்லேயும் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால்
இந்த படம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா ஜனநாயகனுடைய வசூல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் தேதி இவன் பராசக்தி ரிலீஸ் பண்ணாங்கன்னா எஸ்கேயோட படம் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் வந்து சரி, அதே மாதிரி கொஞ்சம் கர்நாடகா இந்த மாதிரி ஏரியாக்களையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10ஆம் தேதி இன்னொரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கில் வந்து பிரபாஸுடைய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, ராஜா சாப்னு. ஸோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. பிரபாஸுக்கு அஃப்கோர்ஸ் நார்த் இந்தியாலையும் சரி எல்லா இடத்துலையுமே ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இஸ் ஆல்சோ நம்பர் 1 ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த படங்கள் எல்லாம் வரும்போது இனி ஜனநாயகன் மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் ஓடிக்கிட்டே இருக்க போது. பட் இது வந்து இந்த படங்களை பீட் பண்ணி வின் பண்ணுமா, நம்ம எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்பெக்டட் அந்த வருமானத்தை ஈட்டுமா? ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லியோவுக்கு வந்து 650+ கிட்ட வந்து வந்திருக்கு. லியோவை கிராஸ் பண்ணுமா, ஒரு 1000 கோடியை தொடுமா அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் உங்களை கன்சிடர் பண்ணி ஒருவேளை எஸ்கே வந்து 10ஆம் தேதி வராமல் ஒரு இன்னும் 2 நாள் கழிச்சு இல்லை ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு 13ஆம் தேதியோ ஒரு 14ஆம் தேதியோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா அதற்கப்புறமும் அவங்களுக்கு வந்து டைம் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 நாள் வந்து வெறும் இந்த படம் மட்டும்தான் ஓடும், எது ஜனநாயகம் மட்டும்தான் ஓடும். அப்போ அந்த 5 நாளும் வந்து மக்கள் வந்து பார்த்து கொண்டாடுறதுக்கான ஒரு வசதியாக இருக்கும். எல்லாமே சரி. இப்போ எஸ்கே சொன்ன மாதிரி கேட்டது இருக்கலாம், கேட்டு அது வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையாலுமே பராசக்தியோட தப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பராசக்தியோட தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் டேட்டை வந்து ஜனவரி மாற்றினாங்க. ஸோ அப்போ இவங்க அக்டோபர்னும் போது இவங்க ஜனவரிக்கு ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் டேட்டுன்னு கூட ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம போஸ்ட்போன் பண்ணனால ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது 14ன்ற இடத்துல 10க்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் எஸ்கே வந்து அந்த இடத்துல சொல்கிறாப்புல விநியோகஸ்தர், அதாவது பணம் போட்டவங்க அவங்களுடைய விஷயங்களை நம்ம கேட்டு தான் ஆகணும்னு. ஸோ சிவகார்த்திகேயன் நான் அழுத்தத்தில் இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல இவங்களை எதிர்த்து. ஏன்னா அவர் வந்து ஒரு 14ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கொடுக்கூடாது, அதெல்லாம் முடியாது. நீ யார் சொல்ல, நாங்கள் தானே படம் போட்டுருக்கோம், எங்கள் படம் கூடாது, நாங்கள் 10ஆம் தேதி இறக்கணும்னு சொல்லி உதயநிதியும் சபரீசன் போன்றவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. அதை தான் அந்த இடத்துல அவர் வந்து அப்படியே இன்டைரக்டாக சொல்கிறாப்புல. ஸோ 10ஆம் தேதி ரிலீஸுக்கான காரணம் சிவகார்த்திகேயன் இருந்திருக்காது. ஏன்னா அவர் வந்து 14ஆம் தேதி இருந்திருக்கலாம். அவருக்கு வச்ச அழுத்தம் அவர் வேறு வழி இல்லாமல் 10ஆம் தேதிக்கு ஒத்துட்டு வந்திருக்கலாம். பட் இது மூலிமா சிவகார்த்திகேயன் என்ன ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டாப்புல அப்படின்னா, ஐயா சாமி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் அவருக்கு போட்டிக்கெலாம் வரல, நீங்கள் காண்டாயி என் படத்தை பார்க்காம மொத்தமாக போட்டு முடிச்சு விட்றாதீங்க அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் ஜனநாயகன் படத்தை போய் பார்க்கக்கூடியவர்கள் தான் வந்து பராசக்தியும் போய் பார்க்க போகிறாங்க. விஜய் ஃபேன்ஸ் அல்லாதவர்கள் போய் பராசக்தியை பார்த்து கொண்டாடி அது வந்து ஹிட்டாகணும்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளாம் போய் அந்த படத்தையும் பார்த்தா தான் அந்த படம் ஹிட் ஆகும். நீ எங்கள் ஆளுக்கு எங்கள் தளபதிக்கு எதிர்த்த மாதிரி நீ இப்போ படத்தை இறக்கிட, அவன் தேட்டருக்கே வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அவன் பசங்க போகாமல் இருந்தாங்கன்னா தேட்ரு காலியாக கிடக்கும். ஸோ வசூல் இருக்காது, செம்ம அடி வாங்கும். அப்போ சிவகார்த்திகேயன் தன்னுடைய ஒரு மார்க்கெட் ஒன்று வச்சுருக்காப்புல இல்லை, இப்போ இந்த அமரன் படத்துக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டை இனி நிலைநிறுத்திக்கணும். தானும் ஒரு ஒரு வளர்ந்த ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், நானும் வந்து இந்த லிஸ்ட் எது அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் இந்த கேட்டகரியெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நானும் வந்துட்டேன் அப்படின்றதுக்கு இந்த படங்கள் மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அது சாத்தியம். வெற்றி அடையலைன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த வெற்றி எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் சரண்டராகி தளபதி காலில் தொப்பக்கடியும் விழுந்துட்டார். ஐயா என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ நம்ம பசங்களும் இப்போ இந்த ஆள் பேசுனனால ஓரளவுக்கு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி இந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. இல்லாமல் மட்டும் போய் இருந்துச்சு பராசக்தி முடிஞ்சு ஒன்றுமே எல்லாம் ஆக்கி விட்ருப்பாங்க. படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு நாதி இருந்திருக்காது. நீ எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் பசங்க போய் பார்த்துக்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து ஜனநாயகம் சுற்றி நடக்குது. ஜனநாயகனோட வசூலை எப்படியாவது குறைச்சிடணும், இந்த படத்தை எப்படியாவது ஃபெயிலியர் படமாக ஆக்கிடணும் அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ப்ளஸ்ஸு இந்த படத்தோடைய ரீமேக் படமாக இருக்கிறதுனால இதை வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க கொத்தடி மீடியம்ஸ். அவங்களுக்கும் குறவலை போய் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்தை அடுத்தடுத்து வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர்.